தமிழ்நாட்டு அரசியல்ல இந்த நடிகர்கள் ஆரம்பிச்சு எந்த கட்சியுமே விளங்கல. என்னமோ ஃபார்முலா கணக்கு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே கமலஹாசனுக்கு எல்லாம் செட் ஆகல. இந்த நடிகர்கள் யாருக்குமே செட் ஆகல. நம்மளுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும்னா அவ்வளவுதான். அவரு அரசியல்ல இருந்து ஓய்வு அடைஞ்சு விஜயை பொறுத்த மட்டும் இந்த தேர்தல்ல அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்றத பொறுத்துதான் அவருடைய எதிர்காலம் இருக்கு. விஜய்க்குமே இப்ப இருக்கக்கூடிய அந்த சினிமா ப்ராஜெக்ட், ஜனநாயகன் ப்ராஜெக்ட், அது ரொம்ப முக்கியம். அதனாலேயே பல சமயங்கள்ல இந்த அரசியல்ல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டே இருக்கிறார். சினிமா துறையில, திரைத்துறையில உச்சத்துல இருந்து இருந்த சிவாஜியா இருக்கட்டும், டி ராஜேந்திரன், கமல்ஹாசன், இது மாதிரி எல்லாருமே கட்சி ஆரம்பிச்சு, ஆனா அரசியல் ரீதியா அவங்களால அவங்க நினைத்ததை சாதிக்க முடியல. இப்ப உச்சத்துல இருந்த நடிகர் இந்த தேர்தல்ல போட்டியிடுறாரு. அவருடைய நிலைமை என்னவா இருக்கும்? நீங்க கமலஹாசன்ல இருந்து அப்படி இந்த பக்கம் போயிட்டீங்க. தமிழ்நாட்டு அரசியல்ல இந்த நடிகர்கள் ஆரம்பிச்சு எந்த கட்சியுமே விளங்கல. பாக்கியராஜ் எல்லாம் நீங்க விட்டுட்டீங்க. அவரு ஒண்ணு ஆரம்பிச்சாரு. டி ராஜேந்தர் அவர் இஷ்டத்துக்கு அப்பப்ப பேர்களை மாத்திக்குவாரு. அப்புறம் கார்த்திக், அவர் ஒரு கட்சிய லட்சியம் கிட்சியம் எல்லாம் பேர்களை வச்சு அவர் ஒண்ணு இன்னுமே அப்பப்ப இது பண்ணிட்டு இருப்பாரு. இவங்க இந்த மாதிரி. அப்புறம் இன்னைக்கு சரத்குமார், அவருடைய பாடு தனியா கட்சி ஆரம்பிச்சு, சமத்துவத்திற்காக கட்சி ஆரம்பிச்சு, அப்புறம் பிஜேபியில போய் கரைஞ்சு, இப்போ திரும்பவும் அதை ரிவைவ் பண்றதா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு அவருடைய ஃபாலோவர்ஸ் கூட சேர்த்து. இப்ப எந்த கட்சி அப்புறம் முதலுடைய உச்சமாக கமலஹாசன் இப்போ தேர்தல் அரசியல்ல இருந்து ஒதுங்கினது மாதிரிதான் அர்த்தம். இது இந்த தேர்தல் நமக்கு ஒத்து வராது, அரசியல் பண்ணலாம் அவரு, ஆனா இந்த தேர்தல் அரசியல் அவருக்கு செட் ஆகல. ஏன்னா இதனுடைய கணக்குகளே வேறையா இருக்கு. இங்க கேண்டிடேட்ஸ் போடணும்ன்றாங்க, கேண்டிடேட்ஸ் போடணும்னா அதுக்கப்புறம் கேம்பெயின் பண்ணணும்ன்றாங்க, அதுக்கு பணம் செலவு பண்ணணும்ன்றாங்க, அதுக்கு கவனிப்புகள், வாக்காளர்களுக்கு கவனிப்புகள் வேணும், அப்புறம் மனித பட்டிகள் அமைக்கணும், மாதிரி எல்லாம் எதுக்குமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த திருமங்கலம் ஃபார்முலாவில் ஆரம்பிச்சு என்னென்னமோ ஃபார்முலா கணக்கு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே கமலஹாசனுக்கு எல்லாம் செட் ஆகல. இந்த நடிகர்கள் யாருக்குமே செட் ஆகல. அது விஜய்க்குமே செட் ஆகல இப்ப வரைக்கும். அவருடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும், விஜயனுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும் அப்படின்றதுக்கு முன்னாடி கமலுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும்னா அவ்வளவுதான். அவரு அரசியல்ல இருந்து ஓய்வு அடைஞ்சிட்டாரு. இப்ப அவருடைய மெயின் கன்சர்ன் என்னவா இருக்குதுன்னா, கைவசம் இருக்கிற சினிமா ப்ராஜெக்ட நல்லபடியா முடிக்கணும். அதுக்கு அடுத்து பாத்துக்கலாம், தேர்தல் வரும்போது சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கலாம் அப்படின்றதுதான். அதனால அவர் அரசியல் இருந்து முழுக்கவே ஓய்வு பெற்றுட்டாரு, தற்காலிகமா ஓய்வு பெற்றுட்டாருன்னு வச்சுக்கலாம். விஜயை பொறுத்த மட்டும் இந்த தேர்தல்ல அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்றத பொறுத்துதான் அவருடைய எதிர்காலம் இருக்கும். அப்புறம் போற போக்குல நீங்களும் திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க உச்சத்துல இருந்துன்ட்டு. உச்சத்துல இருந்த நடிகர்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இன்றைக்கு களத்துல இருக்கக்கூடிய திரைத்துறையில இருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாரையும் விட அவர் உச்சத்துல இருக்கிறாருன்னு சொல்றீங்களா, இல்ல அவருடைய கேரியர்ல அவர் உச்சத்துல இருக்கிறாருன்னு சொல்றீங்களா? அவருடைய கரியர்ல அவர் உச்சமாக இல்லைங்க. அதான் உச்சம்ன்றத சரியா புரிஞ்சுக்கிறணும். உச்சம்ன்றது இன்றைக்கு இருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாரையும் விட இவர் உச்சத்துல இருக்கிறாரு, இவர் உச்ச நடிகர், சூப்பர் நடிகர் அப்படின்னு அர்த்தமா, இல்ல இவருடைய கரியர்ல இவருடைய உச்சத்துல இருந்து அதை விட்டுட்டு இவர் வந்திருக்கிறாரு அப்படின்றத தெளிவுபடுத்தணும். ஏன்னா எல்லாமே என்ன பேசுறாங்க, ஒரு நேரத்தில் செட் பண்றாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டிலேயே இன்னைக்கு இவர்தான் உச்சத்துல இருக்கக்கூடிய நடிகர், எல்லா நடிகர்களை விட அதிகமாக பணம் வாங்கக்கூடிய நடிகர். பணம் வாங்குறாரு அப்படின்னா அதுல இப்ப வெள்ளையாக கருப்பாக எப்படியோ பல வண்ணங்கள்ல வரக்கூடிய பணம் வாங்கக்கூடிய நடிகர் அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ அதை நம்ம முழுசா ஏத்துக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா படம் பார்த்தோம்னா ரஜினிக்கு இன்னமுமே மார்க்கெட் இருக்கத்தான் செய்யுது, கமலுக்கு இன்னமுமே மார்க்கெட் இருக்கத்தான் செய்யுது. அவங்க எல்லாம் யாரும் ரிட்டையர் எல்லாம் ஆகி போயிடல.
அஜித் வந்து இன்னுமே படம் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறார். அவருடைய அடுத்த படம் எப்ப வரும்னு தெரியல. அப்புறம் அடுத்து இந்த பாக்ஸ் ஆபீஸ்ல கலெக்ஷனு, அப்புறம் இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பணம், அந்த ப்ரொடியூசர்ஸ் இந்த ஆக்டர்ஸ்க்கு ஹீரோஸ்க்கு கொடுக்குற பணம் அப்படின்ட்டு அதை மட்டுமே அடையாளமாக வச்சுட்டு ஒருத்தருடைய ஸ்டேட்டஸை நம்ம சொல்ல முடியாது. சிவகார்த்திகேயனுக்கு இருக்கக்கூடிய ஃபேன் ஃபாலோயிங் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் விஜய்க்கு இருக்கிற அளவுக்கு ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. ஏன்னா விஜய் வந்து இப்ப அரசியல் பேசுறதுனால அவங்க எல்லாம் அரசியல் களத்துல கொஞ்சம் ஆக்டிவா இருக்கிறது மாதிரி தெரியுது. சிவகார்த்திகேயன் அரசியல் பேசாததுனால அவங்க அரசியலுக்குள்ள வரல. ஆனா ஃபேன்ஸ்ன்னு பார்த்தோம்னா நம்பர் வைஸ் இதுக்கு ஈக்குவலாகவே வரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த துறையில இருக்கிறவங்க கொடுக்குற தகவல் இது. இப்ப அதனால விஜய் வந்து உச்சத்துல இருந்த அந்த நேரட்டிவ் எல்லாம் தயவு செய்து விட்டுருங்க. அவர் ஒரு நடிகராக இருந்து அரசியலுக்கு வந்திருக்கிறாரு அப்படின்றது ஏத்துக்கிறோம். நிறைய சம்பாதிச்சுட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. இப்போவுமே அந்த படத்துல நடிக்கிறத அவர் விடல. ஏன்னா இப்ப சொன்னாங்க பாத்தீங்களா, அவர் மும்பைக்கு இப்போ சமீபத்துல தனி விமானத்துல போனார் பாத்தீங்களா. அவர் போனது கூட இவர் அட்லி வீட்டு சிறு நிகழ்ச்சிக்கு அப்படின்னு ஒரு தியரி இருக்கு. இன்னொன்னு வந்து நம்ம அம்பானிகளை பாக்குறதுக்கு, தொழில் அதிபர்களை பாக்குறதுக்கு, தேர்தலுக்கு பணம் மொபிலைஸ் பண்றதுக்காக அப்படின்னு இன்னொரு தியரி இருக்கு. அடுத்த தியரி வந்து இந்த ஜனநாயகன் படத்துல இருக்கக்கூடிய அந்த சில மாற்றங்களை செஞ்சு அதுக்கு தேவையான இந்த சில ஷூட்டிங்கு, இந்த பேட்ச் ஒர்க் இருக்குது, அதை பண்றதுக்காக அப்படின்னு இன்னொரு தியரி இருக்குது. இப்படி பல தியரிகள் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க சினிமா விட்டுட்டு இன்னும் வரல, சினிமாவில தான் இருக்கிறார். அவருக்குமே எப்படி கமலஹாசனுக்கு நம்ம சொன்னோமோ அந்த பிரசன்ட் சினிமா ப்ராஜெக்ட் அவருக்கு அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு கமலஹாசனுக்கு சொன்னோம். அதே மாதிரி விஜய்க்குமே இப்ப இருக்கக்கூடிய அந்த சினிமா ப்ராஜெக்ட், ஜனநாயகன் ப்ராஜெக்ட் அது ரொம்ப முக்கியம். அதனாலேயே பல சமயங்கள்ல இந்த அரசியல்ல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டே இருக்கிறார். இப்பவுமே அதை பண்ணிட்டு இருக்கிறார். ஓகே, அதனால விஜய் இந்த தேர்தல்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாரு அப்படின்றத பொறுத்துதான் அவருடைய அரசியல் எதிர்காலம் இருக்கும். இதை பத்தி தனியா நம்ம வேற காணொலியில விரிவா நம்ம பேசலாம்.